சிபிஎம் நடத்தி இருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தமிழக மக்களும் தமிழக அரசும் காசா மக்களோடு இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதமான மிக முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டமாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தற்போது பேசப்பட்டு வருகிற சமாதான உடன்படிக்கைகளை சீர்குலைப்பதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வழிவிட மாட்டார் என்று இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு மிக நெருக்கமான ஒருவர் இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் மாத்திரமல்லாமல் அமெரிக்க ஊடகங்களும் வெளியிட்டு இருக்கின்றன. ஏன்னா இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பாக அனைவரிடமும் ஒரு நம்பிக்கை உணர்வு மேலிட்டு இருக்கிறது என்றும் சொல்லிவிட்டு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் இன்றோடு 733வது நாட்களை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், காசாவையொட்டி சர்வதேச மன்றத்திலே நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்கிற இன்றைய அப்டேட்டுக்கான செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக காசா மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் 13 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 67க்கு மேற்பட்ட அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினமும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுடைய தாக்குதல்களை நிறுத்த கோரி பல நாடுகளிலும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையில் ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டம் இன்றைய நாளில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்திலே தமிழக முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் மிக முக்கியமான ஒரு உரையையும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். சிபிஎம் நடத்தி இருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தமிழக மக்களும் தமிழக அரசும் காசா மக்களோடு இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதமான மிக முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டமாக பார்க்கப்படுகிறது. குறித்த நிகழ்விலே பேசியிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவங்க சொல்லும்போது இந்த அநீதியை கடந்து செல்ல யாருக்காவது மனம் வருமா என்று கேட்கிறார். அதே போன்று அவர் பேசும்போது மனிதநேய சிந்தனை கொண்ட ஒவ்வொரு மனிதரும் காசா மீதான தாக்குதலை கண்டிக்கிறோம். பாலஸ்தீன மக்களுக்கு எங்களுடைய ஆதரவை மனப்பூர்வமாக நாங்கள் வழங்குகிறோம். காசாவினுடைய யுத்தத்தில் காசாவின் பெரும் நிலப்பரப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. காசா மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் 11,000 பெண்கள், 17,000 குழந்தைகள், 175 பத்திரிகையாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், 26,000 குழந்தைகள் பெற்றோர்களை இழந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த தரவுல அவருக்கு கிடைத்த தரவுகளை சொல்லியிருக்கிறார். யதார்த்தபூர்வமாக இந்த தரவுகள் அவர் கூறியதை விட உச்சமான அழிவுகளாக இருப்பது அத்தனை பேருக்கும் தெரியும். முதல்வருக்கு கிடைத்த தரவுகளை வைத்துத்தான் இந்த தகவல்களை பேசியிருக்கிறார் என்பதை பணிவோடு நம்ம தெரிவித்துக் கொள்ளுகிற அதே நேரத்தில் உணவுப் பொருட்களுக்காக காத்திருந்த பாலஸ்தீன அப்பாவிகள் 45 பேர் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல் நடத்தியது என்னுடைய இதயத்தை நொறுக்கிவிட்டது என்றும் அவர் பேசியிருக்கிறார். உண்மையிலேயே உணவுப் பொருட்களுக்காக காத்திருந்த 3000க்கு மேற்பட்டவர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அழித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் முதல்வர் அவர்களுக்கு 45 என்கிற நம்பர் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடமும் அவருக்கு கிடைத்த தரவுகளை வைத்து அவர் பேசியிருக்கிறார் என்பதை நம்ம சொல்லிக் கொள்ளுகிற அதே நேரம் இதில் அவர் சொல்லி இருக்கிற விவகாரம் ரொம்ப முக்கியமானது. அவருக்கு கிடைத்த எண்ணிக்கை தான் தவறுதலாக சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அவர் சொல்லி இருக்கிற விவகாரம் மிக முக்கியமானது. அந்த உணவுக்காக காத்திருந்த மக்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் என்பது என்னுடைய இதயத்தை நொறுக்கிவிட்டது. இந்த அநீதியை கண்டிக்காமல் அமைதியாக கடந்து செல்ல யாருக்காவது மனது வருமா என்று கேட்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் முக்கியமான ஒரு விவகாரத்தையும் அதிலே வாக்குறுதியாக சொல்லியிருக்கிறார். அதாவது காசா மீதான யுத்தத்தை நிறுத்த கோரி எதிர்வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் மிக முக்கியமான கண்டன தீர்மானம் ஒன்றையும் தமிழக அரசு கொண்டு வரும். உடனடியாக யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், அதற்கான முயற்சிகளில் இந்திய மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய ஆர்ப்பாட்டத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். எதிர்வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே காசாவினுடைய யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், காசா மீதான தாக்குதல்கள் கண்டிக்கப்பட வேண்டும் என்கிற விதமான ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய
தலைவர் தமுமுகவினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய ஜவாஹிருல்லா அவர்களும் முதல்வருக்கு கடிதம் எழுதியிருந்த செய்திகளையும் நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பாலஸ்தீன மக்களுக்காக தமிழக முதல்வருடைய இந்த பேச்சுக்கள் உண்மையிலேயே மனதுக்கு இதமாக, மனித நேயத்தோடு அவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கிறது என்கிற செய்திகளையும் சொல்லிக் கொள்ளுகிறார். அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காசா தொடர்பான முக்கியமான செய்திகளில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தற்போது பேசப்பட்டு வருகிற சமாதான உடன்படிக்கைகளை சீர்குலைப்பதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வழிவிட மாட்டார் என்று இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு மிக நெருக்கமான ஒருவர் இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் மாத்திரமல்லாமல் அமெரிக்க ஊடகங்களும் வெளியிட்டு இருக்கின்றன. ஏன்னா இந்த காசா ஓர நிறுத்தியே ஆகணுங்கிறது தற்போது அமெரிக்காவுக்கே மிகப்பெரிய தலையீடியாக மாறி இருக்கக்கூடிய விவகாரம். ஆனா யுத்தத்தை நிறுத்தாம மீண்டும் மீண்டும் யுத்தத்தை தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இஸ்ரேலிய பிரதமருடைய தேவையாக இருக்கிறது. ஆனால் அதற்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என்றுதான் இந்த செய்திகள் சொல்லுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது இந்த பேச்சுவார்த்தைகளில் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ஒரு ஒப்பந்தத்தை முடிக்க நாங்கள் நேர்மையாகவும் பொறுப்போடும் செயல்பட்டு வருகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஈஜிப்டில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகளில் எங்களுடைய தூதுக்குழு தேவையான முன்னேற்றத்தை அடைவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை முடிப்பதற்கான நேர்மையான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகள் யுத்த நிறுத்தத்தை செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்காக மத்தியஸ்தர்கள் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். யுத்த நிறுத்தம் எப்படியாவது கொண்டு வரணும், அதை தடுக்கிறதுக்கு யார் முயற்சி செஞ்சாலும் அதை தவிர்த்து கொள்ளணும் என்பதற்கான பெருமுயற்சிகளை கத்தர், ஈஜிப்ட் உள்ளிட்ட நடுவர்கள், மத்தியஸ்தர்கள் மிக முக்கியமாக செயல்பட்டு வருகிறார்கள் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பாக அனைவரிடமும் ஒரு நம்பிக்கை உணர்வு மேலிட்டு இருக்கிறது என்றும் சொல்லிவிட்டு யுத்தத்தினுடைய முடிவை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள், காசா பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியேறுவது, அதே போன்று கைதிகளை எப்படி பரிமாறிக்கொள்வது என்கிற விவகாரங்கள் தான் இன்றைக்கு பேசி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கிறார். இந்த யுத்த நிறுத்தம் சாத்தியப்படும் என்று தான் நம்புவதாக இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீனம் என்பது பாலஸ்தீன மக்களுடைய கைகளில் தான் இருக்க வேண்டும். பாலஸ்தீனத்தை பாலஸ்தீனியர்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும். இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு இரண்டு நாடுகள் என்பதுதான் என்று சொல்லி இன்றைக்கு துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அதை ஒட்டித்தான் நடந்துகிட்டு இருக்குது. பாலஸ்டைன்ல வேறொரு குரூப்பை கொண்டு வந்து ஆட்சி செய்வதற்கு அனுமதிக்க முடியாது என்று திட்டமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஆயுதத்தை கீழே வைக்க முடியாதுங்கிறதுலையும் உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் யுத்தத்தை எப்படியாவது நிறுத்தணுங்கிறதுல டொனால்ட் ட்ரம்பும் கவனமாக இருக்கிறார். எனவே இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி பாலஸ்தீனத்தை மீட்டுக் கொள்ளுகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்பதை நமக்கு புரிய முடிகிற அதே நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தைகளில் பணைய கைதிகளுடைய விடுதலை, அதே போன்று பாலஸ்தீன அப்பாவிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய விடுதலை, அதே நேரத்தில் பணைய கைதிகளில் இறந்தவர்களுடைய உடல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்படைப்பது, அதே போன்று பாலஸ்தீன மக்களுடைய சில உடல்கள் இஸ்ரேல் கையில் இருக்குது அவற்றையும் இஸ்ரேல் ஒப்படைக்க வேண்டும் என்கிற பேச்சுக்களும் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்ட ஜெனரல் யஹியா சின்வார் அவர்களுடைய ஜனாசா இஸ்ரேலிடத்தில் இருக்கிறது. யஹியா சின்வார் அவர்களுடைய ஜனாசாவையும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் முன்வைத்திருக்கிறார்கள். எல்லா ஜனாசாவை தர்ற மாதிரி யஹியா சின்வார் ஜனாசாவையும் தந்தன கிட்டத்தட்ட ஒரு 13 பேருடைய ஜனாசாக்கள் இஸ்ரேலுடைய கையில் இருப்பதாக நம்பப்படுகிறது. அந்த 13 பேருடைய ஜனாசாக்களையும் நீங்க தந்துடனே, அதுல யஹியா சின்வாரும் இருக்கிறார், அவருடைய ஜனாசாவும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் எதிர்த்தரப்பு இன்னும் அதை பரிசீலித்துக் கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் யுத்த நிறுத்தம் கையெழுத்தாகிற நிகழ்வுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வர வேண்டும் என்று எகிப்தினுடைய அதிபர் அப்துல் ஃபத்தா சிசி இன்றைக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடந்து வருகிறது. ஒரு சமாதானத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தாகிற நிகழ்வு எகிப்தில் நடைபெறும் போது அமெரிக்க அதிபர் அங்கு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை. ஆனால் அமெரிக்க அதிபர் வருவாரா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் அமெரிக்க அதிபர் இஸ்ரேலுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில் இஸ்ரேல் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அழிவினுடைய ஒரு முக்கியமான புகைப்பட காட்சியை NBC இன்றைக்கு வெளியிட்டிருக்கு. எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த
காட்சி அதுதான் காசாவினுடைய அழிவை காட்டக்கூடிய ஒரு சேட்டலைட் புகைப்படமாக இருக்கீங்க. நீங்க பார்க்கலாம், இந்த பகுதிகள் மொத்தமாகவே அழிந்திருக்கிறது. மனிதர்கள் வாழ தகுதியற்ற பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. நார்த் காசாவினுடைய ஒரு சில பகுதிகள் எஞ்சி இருக்கிறது, இந்த பகுதிகள் கொஞ்சம் எஞ்சி இருக்கிறது. அதே போன்று ரஃபா பகுதிகள் எஞ்சி இருக்கிறது. இந்த பகுதிகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக விளையாட்டு மைதானம் ஒன்று இதிலே மிக முக்கியமான ஒரு மைதானம் இருந்தது, பூங்காக்கள் இருந்தது. அதே போன்று பிரதான தண்ணீர் சப்ளை பண்ணக்கூடிய நீர் தொட்டி இங்குதான் இருந்தது. அத்தனையுமே அவர்கள் அழித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட முற்றிலுமாக காசா அழிக்கப்பட்டிருக்கிறது. ரஃபாவினுடைய வடக்கில் இருக்கக்கூடிய மவாசி பகுதியும் இந்த பகுதிகளும் அழிக்கப்பட்டிருக்கிற காட்சிகளை நீங்க பார்க்குறீங்க. லட்சக்கணக்கான இடம்பெயர்ந்த மக்கள் தற்போது ரஃபா பகுதிகளில் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் மக்கள் அந்த இடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 14 லட்சம் மக்கள் இந்த பகுதிகளில் தான் இருக்கிறாங்க. இன்னும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் மக்கள் இங்கே இருப்பதாக சொல்லப்படுகிறது. மொத்தமாக பாலஸ்தீன அப்பாவிகள் சிதறி கிடக்கிறார்கள். அவர்கள் மீது தொடர் தாக்குதல்களை இன்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய சூழல்ல ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற கடற்படை முற்றுகையை உடைப்பதற்கான கூட்டணியினுடைய 11 கப்பல்கள் இன்றும் காசாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தன. இத்தாலியிலிருந்து புறப்பட்ட கப்பல்கள் காசாவை நோக்கி செல்லுகிற வழியில் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம், கப்பலுக்குள்ளே இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய புகைப்படங்களை தான் பார்க்குறீங்க. அங்கே வச்சிருக்க சிசிடிவி கேமராவில் எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் இது. இதிலே பயணித்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட காசா ஸ்ட்ரிப்ல இருந்து 120 கடல் மைல் தூரத்தில் 222 கிலோமீட்டர் தூரத்தில் சர்வதேச கடற்பரப்பில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சர்வதேச கடற்பரப்பில் வரக்கூடியவங்களை எந்த நாடும் கைது செய்யக்கூடாது என்கிற தடை இருந்தும் இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை தூக்கி குப்பலை போட்டு இன்றைக்கும் இவர்களை கைது செய்திருக்கிறது. இந்த 11 கப்பல்களில் கிட்டத்தட்ட 150 ஆர்வலர்கள் பயணித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கப்பல்களில் இதுதான் மிக முக்கியமான கப்பல். இந்த கப்பல் லமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல். இதில் மருத்துவர்களும் பத்திரிகையாளர்களும் நிறைந்திருந்தார்கள். நிறைய டாக்டர்ஸ்கள் போனாங்க. உள்ள போக முடியும்னா எங்களால் முடிஞ்ச மருத்துவத்தை நாங்கள் பார்ப்போம்னு போனாங்க. பத்திரிகையாளர்கள் போனாங்க. இவங்க அத்தனை பேருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 பேரை கைது செய்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இவர்கள் அத்தனை பேரையும் நாடு கடத்துவோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் 1200க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம். வீடியோவினுடைய ஒரு புகைப்படத்தை தான் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கிறோம். 1200க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு யூதர்கள் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்திருக்கிறார்கள். யூத விடுமுறையினுடைய 2வது நாளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய பாதுகாப்பின் கீழ் இவர்கள் உள்ளே நுழைந்து அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய 3வது புனிதத்தலமாக இருக்கக்கூடிய புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா சேதப்படுத்தப்படுகிறது. அசிங்கப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் மசூதியின் மீதும் இன்றைக்கு உள்ளே நுழைவதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். ஏன்னா யூதர்களுடைய 2 நாள் விடுமுறை நாளுங்கிறதுனால அதில் அவங்க போய் வணக்க வழிபாடுகள் செய்யணும்னு ஹெப்ரானில் இருக்கக்கூடிய இப்ராஹிமியா பள்ளி வாயிலையும் அவர்கள் இழுத்து மூடியிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் நுழைந்து அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த பாலஸ்தீன மக்கள் மீதான அடக்குமுறைகள் தாக்குதலாக மாத்திரமல்லாமல் வணக்க வழிபாடுகள் விவகாரத்திலும் தொடர்ந்து இஸ்ரேலால் செய்யப்பட்டு வருகிறது. பாலஸ்தீனம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்க வேண்டும், காசாவிலே சமாதானம் மிளிர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையவா பிரார்த்தனையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.